நமக்கு வர பெயின் எல்லாம் நல்லதா கெட்டதா? மோஸ்டா பேஷண்ட்ஸ் இந்த கேள்வி கேட்கும்போது எல்லா பேஷண்ட்ஸும் என்ன சொல்றாங்க, குவாலிட்டி ஆஃப் லைஃப் டிஸ்டர்ப் ஆகுறதுனால பெயின் கெட்டதுன்னு நினைக்கிறாங்க. பட் பெயினே இல்லாத லைஃப் எப்படி இருக்கும்னு நீங்க நினைச்சு பாருங்க. இப்போ பாடியில ஒரு இடத்துல டேமேஜ் ஆகுதோ இல்ல அங்க ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னா நமக்கு பாடி கொடுக்குற ஒரே சிம்டம் பெயின். ஸோ சப்போஸ் நீங்க நாக்கையே கடிச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு பெயினே இல்லைன்னா நம்ம நாக்கை நம்மளே கடிச்சு மென்னு முழுங்கிடும். பல்லு வலின்னு வரும்போது அக்யூட்டா வரனால நம்ம உடனே ட்ரீட்மெண்ட் பண்ணி சரி பண்ணிடும். பட் இந்த கிரானிக் பெயின், அதாவது மசில்ல இருந்து வர பெயின், ஃபேஷியல் பெயின் இல்ல லோ பேக் பெயின், இதெல்லாம் வந்து 3 months to 6 monthsக்கு மேல இருக்க பெயின்னால இது லாங் ஸ்டாண்டிங் பெயின். சப்போஸ் கிரானிக் பெயின் எந்த ஆரிஜின்ல இருந்து பெயின் வந்தாலும் அந்த காஸ், அந்த பெயின்கான காஸ் சரியான அப்புறம் ஹீல் ஆன அப்புறம் கூட பெயின் பர்சிஸ்ட் ஆகுது. இது எதனாலன்னு பாத்தீங்கன்னா நர்வ்லயே ப்ராப்ளம் வரனால. ஸ்ட்ரெஸ், ஆன்சைட்டி, ஹார்மோன், போஸ்டர், விட்டமின் டெஃபிஷியன்சிஸ், இந்த மாதிரி நிறைய ரீசன்னால இந்த கிரானிக் பெயினால பேஷண்ட் சஃபர் ஆகுறாங்க. மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது பிசியோதெரப்பி பண்ண வேண்டியிருக்கும். உங்களுக்கு விட்டமின் டெஃபிஷியன்சிஸ் இருந்தா அதை கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸை சரி பண்ண வேண்டியிருக்கும். ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீவ் பண்ண ஸ்ட்ரெஸ் ரிலீவிங் எக்ஸசைசஸ், இந்த மாதிரி மல்டி டிசிப்ளினரி அப்ரோச் செய்யும் போது தான் உங்க கிரானிக் பெயின் படிப்படியா நம்ம சரி பண்ண முடியும். உங்க பெயினுக்கு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் சரியாகலையே அப்படின்னு வருத்தப்படாம உங்க ஓரோஃபேஷியல் பெயின் ஸ்பெஷலிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான சொல்யூஷனை கண்டுபிடிங்க.